பிரைஸ் லார்ட். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். மரணத்தை விட நேசம் வலியது அப்படின்னு சொல்லி உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. ஆக்சுவலி அதை நான் ஃபீல் பண்ணேங்க. இந்த டெத் அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்தவங்க, தன் குடும்பத்தினர்கள்ட்ட ருசி பார்த்தவங்க அது எவ்வளோ கொடுமையானதுன்னு தெரியும். ஆனால் அதை விட ரொம்ப கொடுமையானது வலியது, இது பவர்ஃபுல் அப்படின்றது லவ், நேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். நான் ரீசெண்டாக ஒரு புகழ்பெற்ற செலிபிரிட்டி ஊழியக்காரர் ஒருவரை பார்த்து பேசினேன். அவருடைய மெசேஜை போய் கேட்கறதுக்காக போயிருந்தேன். ரொம்ப நாள் அவர் மீட் பண்ண ஆசை. நேராக போய் பார்த்தபோது மிகவும் வல்லமையான பிரசங்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் சோஷியல் மீடியாவில் கேட்டு அவர் போகிற இடங்களெல்லாம் அவ்வளோ மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவரோட பிரசங்கத்தில் தொடப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் எனக்கும் அவரை பார்க்க ஆசை. அவர் எங்கேஜ் தான். அப்போ நான் சமீபத்தில் அவரை சந்தித்த பொழுது அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டபோது பயங்கர பிளஸிங்காக இருந்துச்சு. அதற்கப்புறமாக அவரோடு நான் மறுபடியும் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி டயர்ட் சிஸ்டர், நான் ஒரு மன வலியோடு தான் அந்த பிரசங்கத்தை பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ஒரு கஷ்டத்தில், ஒரு வேதனையில் தான், நான் மனஸ்தாபத்தோடு தான் நான் அந்த பிரசங்க மேடையில் ஏறினேன். என்ன அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, நான் மிகவும் நேசித்த, மிகவும் நம்பின நம்ம சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் என்னை பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களால நான் ஒரு பிரச்சனையை மீட் பண்ணேன். அதை என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த வலியோடு தான் நான் இந்த பிரசங்கத்தையே பண்ணினேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஊழியக்காரர்களும் மனிதர்கள் தான் பாருங்களேன். அவங்க சபைக்கு வர்ற மக்களை அவங்க அவ்வளோ நம்புகிறாங்க. அவங்கள நம்பி தான் அந்த சபையில் ஏற்றுக்கிறாங்க, அவங்கள உள்ளே வைக்கிறாங்க, அவங்களோட அன்போடு பழகுறாங்க. அந்த நம்பிக்கையையும் அந்த நேசத்தையும் புண்படுத்துவது போல அவங்க நடந்து கொள்ளும்போது நிச்சயமாக நேசம் இல்லைன்னா ஒருத்தங்களை நம்பவே முடியாது. ஒரு தேவனுடைய அன்போடு அவர் குடும்பத்தை நேசித்து அவர்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஃபெலோஷிப் வைத்துக் கொள்ளும்போது அவர்களே பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களால தான் பெரிய பிரச்சனையே வந்தது என்றால் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. ஊழியக்காரங்கள் நிச்சயமாகவே எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகள் தான். தங்களை அவங்க கஷ்டப்படுத்தி கொண்டு தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. பிரதர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்மளை உண்மையாகவே அன்பு செலுத்துகிறாங்க, நிஜமாகவே நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உண்மையாக இருங்கள். ஒருவேளை உங்களுக்கு உண்மையாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்பு எனக்கு வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு என்னால் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம், அவங்கள விட்டுட்டு போயிடலாம். ஆனால் கூடவே இருந்து கொண்டு நம்ப வைத்து அவர்கள் அன்பெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த அன்பில் அவங்க முழுமையான நம்பிக்கையில் இருக்கும்போது துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு பேக் ஸ்டாப் பண்ணுறதோ, அவங்கள தூஷிக்கிறதோ, அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதோ எவ்வளோ தவறான காரியம் தெரியுங்களா? ஸோ அன்பு செய்வது நல்லது தான். ஆனால் அன்பு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. அன்பு மரணத்தை விட வலியது. அதை நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டீங்கன்னா அந்த அன்பு உங்கள்கிட்ட எடுக்கப்பட்டு போகும்போது அந்த வலியை உங்களால் தாங்கவே முடியாது. மரணத்தை விடவும் பவர்ஃபுல்லாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனவே அன்பு செலுத்தும் முன்பாக தேவனை போல யாரையும் நேசிக்காமல் நம்ம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு முன்பாக ஒரு விஷயம் நினைப்போம். இந்த அன்பு கடைசி வரைக்கும் போகுமா? நம்ம இவ்வளோ அன்பு செலுத்துறதுக்கு அவங்க டிசர்வா? இல்லை இந்த அன்பு பாதியில் போயிடுச்சுன்னா நம்மளால் அதை தாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோனாலே முதல்லையே அந்த அன்பு செலுத்துவதற்குள்ள நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். மனிதர்களை சூஸ் பண்ணுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் ஜாக்கிரதையாக இருப்போம். அது ஊழியக்காரர்களுக்கே, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு, தீர்க்க தரிசிகளுக்கும், ஆண்டவருடைய வல்லமையுள்ள தேவ மனிதர்களுக்கும் நடக்கும்போது நாம மாத்திரம் சொல்லுங்க, நம்மளாம் சாதாரண ஊழியக்காரங்க தான், நம்மளாம் சாதாரண விசுவாசிங்க தான். நமக்கு துரோகம் செய்கிறவர்களையும் நம்ம கிட்ட உண்மையாக அன்பு செலுத்தாதவங்களையும் அடையாளம் காட்டும்படி ஆண்டவரோட ஜெபம் பண்ணுவோம். எனக்கு நல்ல நண்பன் வேணும், நான் அன்பு செலுத்துறவங்க நல்லவங்களா இருக்கணும், கடைசி வரைக்கும் எனக்காக நிற்கிறவர்களாக இருக்கணும், அட்லீஸ்ட் துரோகம் பண்ணுறவங்களா மட்டுமாவது இல்லாமல் இருந்தால் கூட போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நல்ல மனிதர்களை, நல்ல நட்பை, நல்ல நேசத்தை, நல்ல உறவுகளை நமக்கு தருவார். மறுபடியும் சொல்கிறேன், அன்பு மரணத்தை விட வலியது. அதை நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை அன்பு செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு நம்மளை விட்டு பிரியும் போதோ, அந்த அன்பான மனிதர்கள் நமக்கு பொய்யாய் பழகும் போதோ, நமக்கு துரோகம் செய்யும் போதோ, நடிக்கும் போதோ, அது அந்த உண்மை நமக்கு தெரிந்துவிட்டால் அது நம்மளால் தாங்க முடியாது. அன்பு மரணத்தை விட வலியது. அந்த அன்பு நல்லதும் செய்யும், அந்த அன்பு நமக்கு காயத்தையும் உண்டு பண்ணும். அதனால ஆண்டவரோட அதிகமாக யாரும் நேசிக்காமல் இருப்போமே, அது ரொம்ப நல்லது தானே நமக்கு. அது எந்த உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும்
தேவனை விட அதிகமாக யாரை நேசிக்க வேணாம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை வழி நடத்துவார். ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணுவார், லீட் பண்ணுவார், கவுன்சிலிங் கொடுப்பார். நிச்சயமா நீங்க இனி வரும் நாட்களிலே அந்த மாதிரி உறவுகளிலும் நட்புகளிலும் இருந்து விலகி தேவனுடைய பாதுகாப்பில் இருந்து அவரும் யாரை உங்களிடம் சேர்க்கிறாரோ அவர்களோடு சேர்ந்து ஒரு டிவைன் கனெக்ஷன்ல நீங்க உங்க உறவுகளையும் உங்க நட்புகளையும் உங்க ஊழியத்தையும் உங்க குடும்பத்தையும் நடத்தும்படி கர்த்தராகிய ஆண்டவரிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் நிச்சயமாக அப்படியே செய்வார் என்று நம்புறேன், விசுவாசிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Thank you.